அன்பு நெஞ்சங்களே, அனைவரும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆடி கிருத்திகை. எல்லாரும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆடி கிருத்திகை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னாலே கார்த்திகை பெண்களை குறிப்பிடும். முருகப்பெருமானை சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த நெருப்பு பிழம்பாக கொடுக்கும் பொழுது அதை வர்ண பகவான் எடுத்துகிட்டு போய் சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களில் போடுறாரு. அந்த 6 தாமரை மலர்களும் அழகான ஆண் குழந்தைகள் இருக்க அதை கார்த்திகை பெண்கள் எடுத்து பாலூட்டி வளர்க்குறாங்க. அந்த 6 பெண்கள் பாலூட்டி வளர்த்து ஆளாக்கும் பொழுது பார்வதி அன்னை போய் அந்த குழந்தைங்களை சேர்த்து கட்டி அன்போடு அணைக்கும் பொழுது அவர் முருகர் அப்படின்ற ஒரு உருவமாக 6 கரங்களோட காட்சி கொடுக்குறாரு. அந்த 6 கார்த்திகை பெண்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக தான் அவங்க வானத்தை நட்சத்திரமாக மின்னக்கூடிய இந்த நாளை கார்த்திகை திருநாள், அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை திருநாள், அம்பாளுடைய சக்தி வேல் முருகருடைய கையில் இருக்குது. அம்பாளுடைய சுரூபமாக அதையும் சேர்ந்து நம்ம வணங்குறதுனால தான் ஆடி கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இன்றைக்கி முருகனுக்கு இந்த இந்த 25 வரக்கூடிய ஆடி கிருத்திகை இன்றைக்கும் மற்றும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி 2 நாள் வருது. இந்த பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் முருகருக்குரிய திருச்செந்தூர் முருகருக்குரிய கரணத்துலேயும் இன்றைக்கி வந்திருக்க கிருத்திகை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே விரதம் இருக்கிறவங்க முதல் நாள் நைட் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. மறுநாள் முழுக்க தண்ணீர் குடித்து உபவாசம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இறைவனை வணங்கிட்டு தான் சாப்பாடு எடுத்துப்பாங்க. இது ஒரு முறை. சில பேர் பார்த்திங்கனாக்கா வெறும் பாலும் பழமும் மட்டும் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தாக்கா அல்சர் பிரச்சனை வரணும் அப்படின்றவங்க. உப்பு இல்லாமல் உணவு எடுத்துக்கணும். இந்த விரதம் இருக்கும் பொழுது முருகருடைய நாமத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் சொல்லணும். அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலில் போய் மனசார வேண்டிக்கணும். பல முறைகள் இருந்தாலும் பொதுவான கார்த்திகை விரத முறைன்னா உண்ணா நோன்பு தான். மனசில் முருகனை நினச்சி அவரை நாமத்தை துதித்து அவரோட பெயரை உச்சரித்து முருகா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய திருமண தடைகள் இருந்தாலும், குழந்தை பாக்கிய பேருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் தொல்லை இருந்தாலும், உடல் உபாதைகள் இருந்தாலும், ஏதாவது காரியத்தடைகள் இருந்தாலும் எல்லாமே நீங்கிடும். இந்த நாளில் முருகனை மனசார வேண்டி நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள், பொதுவாக மாவிளக்கு போடுறது, திணையில் தேன் கலந்து வைக்கிறது, இதெல்லாம் முருகனுக்கு செய்யும் பொழுது உங்கள் ஆசை என்னவோ அதை நிறைவேற்றி கொடுப்பார் முருகன். சிவபெருமானே சொல்லியிருக்காரு, எவ்வளோ சோதனைகள் கொடுத்தாலும் கடைசியில் தான் அவர் வரம் கொடுப்பார். ஆனாக்கா இந்த ஆடி கிருத்திகை நாளில் யார் முருகனுக்காக விரதம் இருக்கீங்களோ அவங்க கேட்குற வரத்தை நான் உடனே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். மக்களே, அதனால் ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகனை வணங்குவோம், ஆசிகள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.